நீங்கள் சொல்லப் போகும் விஷயத்தை கேட்டால் இப்போது ஷாக் ஆகிவிடுவீர்கள். இத்தாலியில், ஆம், நமது பீட்சா பாஸ்தா நாட்டில் இப்போது இந்துயிசம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் போல மாறிக்கொண்டிருக்கிறது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இத்தாலியர்கள் இப்போது சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் கேள்வி என்னவென்றால், ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்தை பின்பற்றிய மக்கள் இப்போது ஏன் இந்துயிசத்தை நோக்கி திரும்புகிறார்கள்? இந்த கதை ஒரு ஆழமான ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இதை கேட்ட பிறகு இத்தாலி மீதான உங்கள் கருப்பு மாறிப்போகும். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் எங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். அப்படி செய்தால் வீடியோ மேலும் விரைவாக உங்கள் முன் வரும். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள். இப்போது டாபிக்குக்குள் செல்வோம். அதிகாரப்பூர்வ அங்கீகாரம். இந்த கதை ஒரு பவர்ஃபுல் உடன் தொடங்கியது. இத்தாலிய அரசு அதிகாரப்பூர்வமாக இந்துவிசத்தை அங்கீகரித்தது. ஒரு அமைப்பு உள்ளது, இத்தாலியன் ஹிந்து யூனியன். அது ஹிந்து சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. பிப்ரவரி 11, 2012 அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இந்த யூனியன் இத்தாலி அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதன் மூலம் ஹிந்து மதத்துக்கு நிதி, கலாச்சார மற்றும் சமூக ஆதரவு கிடைக்கும் வகையில் செய்தது. அதனால்தான் இப்போது இத்தாலிய குடிமக்கள் ஹிந்து திருவிழாக்களை கொண்டாடி, பாடல்கள் பாடி, வேதிக் ஷாண்டிங்கில் பங்கேற்கிறார்கள். இந்த இயக்கம் வெறும் சின்னங்கள் அல்லது பாரம்பரியங்கள் பற்றியதல்ல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வரலாற்று பின்னணி. இத்தாலி என்றால் வரலாற்றில் கத்தோலிக் கிறிஸ்தவம் அங்கு மிகவும் வலுவாக இருக்கும். நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவம் இத்தாலி கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. ஆனால் இப்போது படம் மெதுவாக மாறுகிறது. ஹிந்துயிசம் இத்தாலியில் ஆரம்பத்தில் மிக சிறிய இருப்பு கொண்டிருந்தது. இங்கு ரோமன் கலாச்சாரம், கிறிஸ்தவம், இஸ்லாம் செல்வாக்கு ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் காலப்போக்கில் இந்திய இம்மிகிரன்ட்ஸ் மூலம் ஹிந்து கலாச்சாரம் மெதுவாக பரவியது அங்கு. இப்போது இத்தாலியன் ஹிந்து யூனியன் தலைவர் பிராங்கோ மரியா ஜியான்டோனாட் சொன்னது போல் 2 லட்சம் இத்தாலியர்கள் ஹிந்து பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். ஷாக்கிங் எண்ணிக்கைதானே? 2021 ஹிந்து மக்கள் தொகை அங்கு ஏற்கனவே 1,50,000 அருகில் இருந்தது. இப்போது அது இரட்டிப்பாகும் நிலைக்கு மிக அருகில் உள்ளது. உண்மையில் இது எல்லாம் எப்படி தொடங்கியது? இந்த ஜர்னி எப்படி தொடங்கியது என்றால், 1970களில் ஹரே கிருஷ்ணா இயக்கம் இஸ்கான் இத்தாலியில் வந்தது. ரோம் மற்றும் மிலான் தெருக்களில் கிருஷ்ணா பக்தர்கள் பஜன்கள் பாடி, டான்ஸ் செய்து உள்ளூர்வாசிகளை பெரிதும் ஈர்த்தார்கள். அவர்களின் எளிமை, பக்தி, அமைதி இத்தாலியர்களை ஊக்கப்படுத்தியது. அங்கிருந்த மக்கள் மெதுவாக தொடங்கினார்கள் பகவத்கீதை படிப்பது, ஹிந்து தத்துவத்தை புரிந்து கொள்வது, யோகா, மெடிடேஷன், ஆயுர்வேதம். இந்த 3ம் இத்தாலியில் மிகவும் பிரபலமாகின. குறிப்பாக ஸ்ட்ரெஸ் நிறைந்த நவீன வாழ்க்கையில் அவை அவர்களுக்கு பெரிதும் உதவின. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஒரு இத்தாலிய பெண் மரியா மிலான் கார்ப்பரேட் ஜாபில் ஸ்ட்ரெஸ்ஸுடன் போராடி கொண்டிருந்தார். ஒரு யோகா கிளாஸ் அட்டெண்ட் செய்து பகவத்கீதை படித்த பிறகு தன் வாழ்க்கையில் பதில்கள் கிடைத்த உணர்வு வந்தது என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது, "I felt like I found peace after years of confusion." அவரை போலவே ஆயிரக்கணக்கான இத்தாலியர்களுக்கு இந்துவிசம் வெறும் மதம் அல்ல, இட்ஸ் a way of life என்று தெரிந்து கொள்ள தொடங்கினார்கள். இட் ஆஃபர்ஸ் பீஸ், அக்செப்டன்ஸ் அண்ட் மீனிங், சம்திங் மாடர்ன் சொசைட்டியில் இவை அனைத்தும் மிஸ் ஆகின்றன என்று நம்பத் தொடங்கினார்கள் அங்கு. பிராங்கோ மரியா சொன்னது போல் இந்துவிசத்தில் டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் பாத்ஸ் இத்தாலிய மக்களுக்கு பெரிதும் இணைந்தது. இப்போது மெதுவாக இந்துவிசத்தில் உள்ள அமைதியை அங்கீகரிப்பது அதிகரித்தது அங்கு. அமைப்புகள் மற்றும் செல்வாக்கு. ஹிந்துவிசம் பரவலில் பல அமைப்புகள் கீ ரோல் வகித்தன. இஸ்கான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், மேஜர் இம்பாக்ட் செய்தது. அவர்கள் பக்தி, யோகா, ஸ்ரீமத் பகவத்கீதை டீச்சிங்ஸை பெரிதும் ப்ரமோட் செய்தார்கள் அங்கு. ரோம் மற்றும் ஃப்ளாரன்ஸில் இஸ்கான் சென்டர்கள் நிறுவினார்கள். அவர்களின் டிவோஷனல் மியூசிக், வெஜிடேரியன் ஃபுட், லிட்ரேச்சர் அனைத்தும் இணைந்து ஹிந்து கலாச்சாரம் இத்தாலியில் வேரூன்றியது. பிறகு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அமைப்பும் பெரிய இம்பாக்ட் செய்தது. அவர்கள் யோகா, மெடிடேஷன், வேதாந்த தத்துவத்தை இத்தாலிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஈவந்தோ இத்தாலியில் டைரக்டாக சுவாமி விவேகானந்தா போன்ற ஃபிகர்ஸ் இல்லை, அவருடைய வேதாந்தா டீச்சிங்ஸ் வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவல் ஸ்காலர்ஸை ஊக்கப்படுத்தியது. பரமஹம்ச யோகானந்தா, சுவாமி யோகானந்தா போன்ற டீச்சர்களின் புத்தகங்கள் மூலம் இத்தாலியில் பலர் ஹிந்து கான்செப்டுகளை ஆழமாக புரிந்து கொள்கின்றனர். கோயில்கள் கட்டுதல் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளுதல். 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளில் இந்திய இமிகிரண்ட்ஸ் இத்தாலியில் பெரிதும் அதிகரித்தனர். குறிப்பாக பஞ்சாப், குஜராத், தென்னிந்தியாவிலிருந்து அதிகமாக இங்கு செல்கின்றனர். ஆரம்பத்தில் அவர்கள் வீடுகளில் வழிபாடு செய்து கொண்டனர், ரெண்டட் பில்டிங்ஸில். இத்தாலியில் பர்மனன்ட் கோயில்கள் கட்டுவது அவ்வளோ எளிதல்ல. விநாயக சதுர்த்தி வந்தாலும் தசரா வந்தாலும் அவர்கள் வீட்டிலேயே செய்து கொண்டனர். அனுமதிகள், நில அங்கீகாரங்கள், ஃபண்டு பிரச்சனைகள் மற்றும் கிறிஸ்தவ செல்வாக்கால் பியூரோக்ரசி கூட கடினமாக இருந்தது. ஆனால் ஹிந்து சமூகம் பொறுமை மற்றும் ஒத்துழைப்புடன் அதை வென்றது. உள்ளூர் இத்தாலியர்களுடன் நட்பு உறவுகளை உருவாக்கினார்கள். கலாச்சார பரிமாற்ற நிகழ்வுகளை ஆர்கனைஸ் செய்தார்கள், லைக் தீபாவளி, ஹோலி, கிருஷ்ணாஷ்டமி கொண்டாட்டங்கள். சீக்கிய குருத்வாராக்கள் கூட ஹிந்து குடும்பங்களுக்கு கலாச்சார ஹப் போல செயல்பட்டன. அங்கும் ஹிந்து பங்கேற்பு பெரிதும் அதிகரித்தது.
கல்வி மற்றும் கலாச்சாரத்தின் பங்கு. அகாடமிக் சைடிலும் இந்துயிசம் விழிப்புணர்வு பெரிதும் அதிகரித்தது. இத்தாலிய யூனிவர்சிட்டிகளில் இந்திய தத்துவம், இந்து கலாச்சாரங்கள் உள்ளன. ஈவன் அங்கு அவற்றை ஸ்டடி செய்கின்றனர். தற்பொழுது சில இத்தாலிய ஸ்காலர்கள் வேதங்கள், உபனிஷத்கள், பகவத்கீதையை மொழிபெயர்க்கின்றனர் அங்கு. அதனால் இந்துயிசம் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இத்தாலியர்களிடையே பெரிதும் அதிகரித்தது. இந்திய தூதரக ஆதரவுடன் இந்திய டான்ஸ், கிளாசிக்கல் மியூசிக், கலாச்சார ஃபெஸ்டிவல்களை ஆர்கனைஸ் செய்தார்கள். இத்தாலியில் இந்த நிகழ்வுகளில் உள்ளூர் பங்கேற்பு அதிகரிப்பதால் ஹிந்துயிசத்துக்கு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் உருவானது. சனாதன தர்மத்தின் ஒளி. இந்த கதையின் அழகு என்னவென்றால், இத்தாலியில் இந்த இயக்கம் மத மாற்றம் பற்றியதல்ல, இட்ஸ் அபவுட் அ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பற்றியது. சனாதன தர்மம் என்றால் நல்ல எண்ணம், அமைதி, ஹார்மனி பரப்புவது என்று மெதுவாக உலகம் முழுவதும் தெரிந்து கொள்கிறது. இட்ஸ் நாட் அபவுட் கன்வெர்ட்டிங் பீப்புள், இட்ஸ் அபவுட் ஓப்பனிங் மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ். இத்தாலியில் தொடங்கிய இந்த ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் ஒரு ஹோப் போல மாறியது, ஒரு ப்ரூஃப் போல உள்ளது. அங்கு மக்களுக்கு ட்ரூத் மற்றும் பீஸை நம் ஹார்ட்டில் ஃபீல் செய்தால் அது பார்டர், கலாச்சாரம், நாடு என்று பார்க்காது. நாம் பல வீடியோக்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபெஸ்டிவல்கள் ரோடில் மிக கிராண்டாக கொண்டாடுகின்றனர் இத்தாலியில் ஹிந்துக்கள். ஒருவர் செய்தால் அது மற்றவர்களுக்கு பிரச்சனை போல இருக்கும் அங்கு இருப்பவர்களுக்கு. ஆனால் அங்கிருந்த மக்களும் ஹிந்து ஃபெஸ்டிவல்களில் பங்கேற்று என்ஜாய் செய்கின்றனர். அரசும் இவற்றை என்கரேஜ் செய்கிறது. அது மிகவும் குட் நியூஸ். இந்த ஓல்டு ஸ்ட்ரெஸ், ஹேட், கன்ஃபியூஷன் நிறைந்த காலத்தில் சனாதன தர்ம ஒளியாக பரவுகிறது. ஒரு மெசேஜ், பீஸ் பிகின்ஸ் விதின் என்று இத்தாலியில் மட்டுமல்ல, எவ்ரி கண்ட்ரியிலும் இப்போது இந்துயிசம் மிகவும் வேகமாக வளர்கிறது. மிகவும் வளர்கிறது என்று சொல்வதை விட மிக வேகமாக வளர்கிறது என்று சொல்லலாம் நாம். ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா, யுனைடெட் கிங்டம், இத்தாலி, ஜெர்மனி, என்டையர் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட், இப்படி ஒன்றல்ல பல நாடுகள் உள்ளன. ஒவ்வொரு நாட்டிலும் மிக வேகமாக டெவலப் ஆகிறது. இங்கு இன்னொரு ட்விஸ்ட் உள்ளது. இங்கு மதமாற்றங்கள் என்ற கான்செப்ட் எங்கும் இல்லை. அவதூறு நாடுகளில் நம் நம் கலாச்சாரத்தை நன்றாக சோஷியலைஸ் செய்கின்றனர். அவை அவதூறு மக்களுக்கு நன்றாக பிடிக்கின்றன. நம் ஃபெஸ்டிவல்கள் அவர்களுக்கு நியூவாக, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாம் செய்யும் வழிபாடு அவர்களுக்கு பிடிக்கும். நம் இந்துக்கள் ஏன் மாறிப்போய் வந்த பிறகு வழிபாடு செய்யுங்கள் என்று நாம் விட்டுவிடவில்லை. ஈவன் பல நாடுகளின் ஸ்டேட்ஸ் தீபாவளி நாளில் ஹாலிடே அறிவிக்கின்றன. எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மியான்மார், மலேசியா, கலிஃபோர்னியா, இப்படி பல நாடுகள் உள்ளன. ஆனால் மிகவும் வருத்தமளிப்பது என்னவென்றால், அவதூறு நாடுகள் நம் இந்துயிசத்தை நன்றாக எக்ஸ்ப்ளோர் செய்கையில் இங்கு நம் இந்தியாவில் அது எதிர்மாறாக நடக்கிறது. தற்போதைய இளைஞர்கள் வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு பெரிதும் அடிமையாகின்றனர். நம் ரூட்ஸ், ட்ரெடிஷன்ஸ்களை அனைத்தையும் மறந்துவிடுகின்றனர். வேறு நாடுகளிலிருந்து வந்து நம் இந்துயிசம் பிடித்து இங்கேயே தங்கிவிடுகின்றனர். நாம் ரீசெண்டாக பார்த்தோம், ரஷ்யர்கள் அல்லது ஃபாரினர்ஸ், அமெரிக்கர்கள் அல்லது யுனைடெட் கிங்டமிலிருந்து கூட பலர் வந்து இங்கு கோயில்களில் நம் அருகில் தெரிகின்றனர். நாம் பல வீடியோக்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு எதிர்மாறாக இங்கே சில இளைஞர்கள் நம் சம்ஸ்கிருதியை ஏளனம் செய்கின்றனர். இந்த வீடியோவை நான் செய்யும் ஒவ்வொருவருக்கும் எம்ப்ரேஸ் அவர் கலாச்சார். பல சக்திகள் இதை நிறுத்த முயற்சி செய்கின்றன. அந்த வலையில் விழாதீர்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இத்தாலியில் இந்த சைலண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? நீங்கள் நினைக்கிறீர்களா இந்துயிசம் மற்றும் சனாதன தர்மம் ஒரு குளோபல் மூமெண்ட்டாக மாறுகிறது என்று? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தான் இந்த வீடியோ மேலும் பலருக்கு செல்லும். புதியவர்கள் வீடியோ பார்த்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னால் இன்னும் பல நல்ல வீடியோக்கள் வரப்போகிறது. அனைவரும் ஜாக்கிரதையாக, ஆரோக்கியமாக இருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.